வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி மகாதன் சேகர் ராஜா உங்களுடன் உரையாட வந்துள்ளேன். இன்றைய தினம் குலதெய்வத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். குலதெய்வம் என்பது குலத்தை காக்கிறது என்றது நான் சொல்லியிருக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை, கண்டிப்பாக சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதனுடைய இன்ஃபேக்ட்டுங்கிறத அது இன்னும் கொஞ்சம் சொல்ல போகிறேன். குலதெய்வ வழிபாடை மறந்தவர்கள் நீங்கள் எவ்வளோ மற்ற சாமியை கும்பிட்டாலும் கனெக்டிவிட்டி கிடைக்காது. ஏன்னா கடவுள் என்பவங்கள், அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், குலதெய்வத்துக்கு மூலதெய்வம்னு ஒன்று உண்டு. வெறும் குலதெய்வத்தை மட்டும் கும்பிட்டால் மட்டும் போதாது. உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டு வணங்கி விட்டுட்டு அந்த குலதெய்வத்துக்கு மூலதெய்வம் இருக்குது, அந்த மூலதெய்வத்தை நீங்கள் வணங்க வேண்டும். நம்ம நிறைய பேர் வெறும் குலதெய்வத்தோடு வந்துடுறார்கள், அதில் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ மூலதெய்வத்தை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது? உங்கள் குலதெய்வத்தில் இருக்கும் அங்கே உள்ள குருக்கள், அந்த குருமார், இல்லை அந்த கோவில் நிர்வாகி, அது சம்மந்தப்பட்டவர்களை அப்படியே பைய கேட்டிங்கன்னு சொல்லுவார்கள். இந்த கோயிலுக்குன்ட்டு மூலக்கடவுள் அவங்களையும் நீங்கள் சேர்த்து பார்க்கணும், ஒரே நேரத்தில் பார்க்கணும். குலதெய்வத்தை பார்த்து முடித்த கையோட மூலக்கடவுளையும் பார்க்கணும். சரிங்க, குலதெய்வம் வழிபாடு குலதெய்வம் தெரிந்தவர்கள் செய்வார்கள், தெரியவில்லை என்பவர்கள் என்ன செய்வது? அதுதான் இப்போ சொல்லப் போகிறது. குலதெய்வம் இல்லாதவர்கள் இப்போது மூலதெய்வம்னு சொல்கிறோம் பாருங்கள். இந்த மூலக்கடவுள் திருச்செந்தூர் முருகன், திருத்தணி முருகன், திருப்பதி, அம்மன், சிவன் கோவில், இதெல்லாம் மூலக்கடவுள். இவங்களிடம் ஒரு கோரிக்கை வையுங்கள், எங்களுக்கு குலதெய்வம் தேவைப்படுகிறது, குலதெய்வத்தை வழிபாட காட்டுங்கள். அதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரு விஷயத்தை சொன்னாக்கா ஒரு முறை செஞ்சுட்டு, எனக்கு அப்படி தான் ஒரு முறை செஞ்சுட்டு திருப்பி ஃபோன் அடிக்கிறாங்க, ஐயா நான் போயிட்டு வந்தேன் ஒன்றும் சொல்லலை. என்ன கடவுள் நம்ம கூட படித்த ஃப்ரெண்டாக ஒரு தடவை போயிட்டு வந்துட்டு உடனே அவர் நம்ம ஃபோன் போட்டு சொல்கிறதுக்கு? ஒரு விஷயத்தை நம்ம தொடரணும், ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அந்த காலத்தில் கடவுளிடம் ஒரு விஷயத்தை வாங்குவதற்கு யோகிகள், சித்தர்கள், ஞானிகள் பல நூறு ஆண்டுகள் தவம் இருந்தார்கள். பல நூறு ஆண்டுகள் தவம் இருந்து ஒரு காரியத்தில் அவர்கள் பெற்றார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் இருக்கிற மக்கள் உங்கள் தேவையை கோயிலுக்கு போயிட்டு அப்படி போயிட்டு வந்துட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு, ஐயா நான் போயிட்டு வந்தேன் ஒன்றும் நடக்கலை அப்படின்னா, ஏங்க பல நூறு ஆண்டுகள் தவம் இருந்து கிடைக்க போகிற ஒரு கடவுள்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு முறையோ 2 முறையோ 3 முறை போயிட்டு வந்து கிடைக்கல, நடக்கலை அப்படிங்கிறாங்க. நான் சொல்லுவேன், அவசரப்படாதீங்க. கடவுள் என்பது நாம் கூட படித்த ஃப்ரெண்டு கிடையாது. அவர் ஃப்ரெண்டு கூட செஞ்சுருவாங்களா? அதெல்லாம் கிடையாது. அதனால் பொறுமையாக இருங்க. உங்களுக்கும் கடவுளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஒரு தொடர்பு வரும். அது கடவுள் ஏதோ ஒரு வழிபாடோடு நடக்கணும். நேரடியாக எந்த கடவுளும் நம்ம வந்துட்டு கும்பிட்டுட்டு கிடைச்சிடாது. சித்தர் வழிபாடு, அதுக்கு தான் குலதெய்வ வழிபாடு. சில பேர் குலதெய்வ வழிபாடு இல்லாமல் வேறு ஒரு கடவுளை கும்பிடுவாங்க, அது பரவாயில்ல, அதுக்கு பேர் இஷ்ட தெய்வம். ஆனால் குலதெய்வத்தை தொட்டுட்டு தான் இஷ்ட தெய்வத்தையும் மூலக்கடவுளையும் வணங்கணும். இதுதான் வழிபாடு. முதல்ல கடவுளை வணங்குற சமாச்சாரமே ஃபஸ்ட்டு முக்கியம். இந்த கடவுளை வந்துட்டு மூலக்கடவுள், அந்த மெயின் கடவுள் தான் மூலக்கடவுள் சொல்கிறோம். உங்கள் கோரிக்கை வைங்க, உங்களுடைய சங்கல்பத்தை வைங்க. வைக்கும் பொழுது அதை எப்படி வெறும் வாயில் சொல்கிற நீங்களும் மறந்துடுவீங்க. அதை கோரிக்கையை எப்படி வைக்க வேண்டும் என்றால், ஒரு வெள்ளை துணி, அந்த வெள்ளை துணியை மஞ்சள் ஆக்குங்க. ஃபுல்லாக மஞ்சள் தடவி வெயிலில் காய வச்சுன்னா மஞ்சளாக போகுது. அது மஞ்சள் அப்படி தான் ஆக்கணும். அதுக்காக மஞ்சள் துணியை வாங்கக்கூடாது. அதுக்குள்ளே ஒரு படிகாரம் முழு இவ்வளோ பெரிய கல், ஒரு காயினில் பித்தளை காயின் இருக்கும், அதுக்குள்ளே அதை வச்சுருங்க. பச்சை கற்பூரம் அதையும் அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு முடிச்சு போட்டு ஒரு 3 முடிச்சு போட்டு உங்கள் கோரிக்கை என்னவோ அதோடு அதை சொல்லிவிட்டு முடிச்சு போட்டுட்டு உங்கள் பூஜை ரூமில் வச்சுருங்க. வச்சிங்கனாக்கா எப்படியே ஒரு 3 மாதத்துக்குள்ளே உங்கள் குலதெய்வம் என்னங்கிறது வீட்டுக்கு முன்னாடியே வந்து சொல்லிடும். உங்கள் வீட்டில் மெயினாக யாரோ அவங்கக்கிட்ட வந்து கனவுல சொல்லிடும். குலதெய்வ வழிபாடத்தை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஆனால் ஒன்று, சில பேருக்கு குலதெய்வம் கடைசி வரைக்கும் தெரியாமல் போகிறதுக்கு சில காரியம் இருக்கும். பெரியவங்க சொல்லாமல் இருக்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடு பல ஆண்டுகளாக, பல 100 ஆண்டுகள், பல ஆண்டுகள், அதை 40, 50 வருடம், 60 வருடம் அந்த கனெக்டிவிட்டியே போயிருக்கும். அது முன்ஜென்மத்தினுடைய சமாச்சாரங்கள் குலதெய்வத்துக்கு கட்டாயிருக்கும்.
அதுக்கு சில தோஷங்கள், சில சமாச்சாரங்கள்லாம் இருக்கும். அது அது அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். மற்றபடி சில பேர் குலதெய்வம் தெரியும் மாட்டார்கள். சில பேர் பெரியவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் குலதெய்வ வழிபாடு இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக கிடச்சிரும் டக்குன்ட்டு. அந்த முன் ஜென்மத்தில் சில சமாச்சாரம் நடந்திருக்கும் பாருங்கள், அவங்க பல 100 ஆண்டுகள் பிரேக் ஆகிருக்கும். அவங்களுக்கு மட்டும் டைம் எடுக்கும். ஏன்னா அதில் சில ஒரு தொடர்பை பிரேக் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருந்திருக்கும். அதை திருப்பி தொடர்பு கொள்ளணுன்னா கொஞ்சம் அது டைம் எடுக்கும். நீங்கள் பொறுமையை காத்திருங்கள். அந்த குலதெய்வத்தை, உங்கள் குலதெய்வத்தை காக்கிறதுக்கு அதை வேண்டுதல் வைங்க, செய்யுங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலிக்குள்ளே எல்லாமே சித்தமாகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னாக்கா திருமணம் ஆயிடுச்சுன்னா அது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், தொழில் சரியாக செட் ஆகாது, வேலை செட் ஆகுது, ஃபேமிலியே ஒரு மாதிரி. திருமணங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு 40 வயசாக கூட திருமணம் நடக்கல. இதெல்லாம் இந்த சமாச்சாரம் தான். குலதெய்வ வழிபாடுலாம் இருக்காது. பார்த்திங்கன்னா 40 வயசுக்கு ஒரு கல்யாணம் ஆகலாம் சொன்னால் குலதெய்வ வழிபாடு இல்லைன்னு தான் ஈஸியாக சொல்ல. அவங்களுக்கு கேட்கலாம், உங்கள் குலதெய்வம் என்னங்க? தெரியாதுங்க. தெரியாது அவங்களுக்கு குலதெய்வம். ஆமாம், அவங்க தான் வழிபாட்டை வச்சுக்கிறது இல்லை சொல்கிறேன். அதனால் வந்துட்டு குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப அவசியம். அது உங்களோட லைஃப்பை வந்துட்டு அந்த பிரபஞ்சத்தை கனெக்ஷன் இல்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரி இடர்பாடுகள்லாம் ஃபேமிலிக்குள்ளே வரும். ஸோ அதனால் அதை கண்டுபிடிக்கிறது நான் வழியை சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக அனைவரும் யாருக்கு தேவை இருக்கிறவங்க கட்டாயம் ரெகுலராக போங்க, இல்லாதவங்களுக்கு இதை செய்யுங்கள். குலதெய்வ வழிபாடனுடைய வழி கிடைத்துவிடும். கிடைத்த பின்னால் அதை தொடருங்கள். ஸோ நிச்சயமாக இன்றைக்கி கொடுத்த தகவல் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியோட புது தகவலோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.